ஹாய், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சோசியல் மீடியாவை பார்த்தாலே ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். நாய் வாயில்லாத ஜீவனை பற்றி தான் நிறைய பேர் வந்துட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் அதை பார்த்ததுமே தான் சரி நம்மளும் வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். வாயில்லாத ஜீவன் கடித்து குழந்தைங்க இறந்து போகுதுங்க. குழந்தை முக்கியமாக நாய் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக குழந்தைங்க தான் முக்கியம். எல்லாருக்குமே குழந்தைங்க தான் முக்கியம். நாய் நமக்கு தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். நாயை கடிச்சதை பெருசாக பேசி இவ்வளோ பேர் வீடியோ போடுறீங்க. நாய் ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்க ஒரு குழந்தை சாகுது. சரி, அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு நடந்தால் தான் அதோட வலி தெரியும். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, ஓகேவா? ஆனால் டெய்லி நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில, மனுஷங்க ஒரு 4 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொடூரமாக கொல்றானுங்க. ஒரு 60 வயசு பாட்டி வீட்டில் உட்காந்துருக்க பாட்டியை தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ரேப் பண்ணி கல்லை தூக்கி போட்டு கொள்கிற நியூஸ்லாம் அவங்களுக்கு தெரியல. டெய்லி நடந்துட்டு இருக்கையே இன்றைக்கி கூட பார்த்தீங்களா, நெல்லையில் ஒரு கராத்தே மாஸ்டர் வந்துட்டு கராத்தே கற்றுக்க வர குழந்தைங்களோட அம்மாவை ஒரு 8 பேரை யூஸ் பண்ணியிருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய நியூஸாக தெரியல. இந்த நாய் எங்கேயோ ஒன்று பசியில் கடிச்சிருச்சுன்னா உடனே அது பெரிய நியூஸாக போட்டு உடனே நாய்களெல்லாம் ஒன்றுலாம் அடைச்சி அதுகளோ கொண்டுறணும் உங்களுக்கு இல்லையா? அதில் தேடி ஊசி வேற போடுறீங்க. மனுஷங்க நடத்துக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணுவீங்க? இந்த கொடூரமானவங்கள ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? கட் பண்ணி எடுத்தீங்களா? இவ்வளோ பேசுகிறீங்கள, ஒன்று ஜெயிலில் போடுவீங்க, திரும்ப வந்து அதே தப்பை தான் பண்ணுறான். அவங்களுக்கு கட் பண்ணிங்களா ஃபஸ்ட்டு? இல்லை. இதுக்கு எத்தனை பேர் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிங்க? டெய்லி குழந்தைய ரேப் பண்ணி கொள்றானுங்க. 4 வயசுலேருந்து 60 வயசு வரை இருக்கிற எத்தனை பேரையும் தப்பாக நடந்துக்காமல் இருக்காங்களா? நம்ம கூடயே தானே சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒரு பஸ்ஸில் ஒழுங்காக அவங்களால போக முடியுதா? ஒரு ட்ரெயினில் உங்களால் போக முடியுதா? முடியல. இதுக்கு என்னைக்காவது யாராவது ஒரு வீடியோ போட்டிருப்பீங்களா நீங்கள்? அப்போல்லாம் உங்களுக்கு பிள்ளைங்க தெரியலையா? பெரியவங்க தெரியலையா? இப்போ தான் இந்த நாய் கடிச்சதில் உங்களுக்கு வந்துருச்சா? சரிங்க, அதை கூட விடுங்க. ஆக்சிடென்ட் எங்கே? நாங்கள் ஒரு பைக்கில் போகும்போது கூட தான் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு குடும்பமே இறந்து போகுது. அதனால் உங்களுக்கு பைக்கே வேணான்னு விட்டுருவீங்களா? பைக்கை தொடமாட்டேன், இனிமேல் பைக்கை நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, இனிமேல் நான் பஸ்லேயே போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? என்னங்க பண்ணுறீங்க? உடனே நாயினா உங்களுக்கு ஒரு இதாக அவங்கவுங்க வீட்டில் ஒரு தத்தெடுத்து வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. உங்களை தத்தெடுத்து யாராவது வளர்க்க சொன்னாங்களா? அது பாட்டுக்கு தெருவில் இருக்குது. உங்களை வந்து என்ன பண்ணுது? நீங்களாம் மனுஷங்களான்னு கொஞ்சம் யோசிங்க. மனுஷனை சாகடிக்கிறான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. முதல்ல அதை பாருங்க போய். அதுக்கு யாராவது முதல்ல வீடியோ போடுங்க, அதுக்கப்புறம் தெரு நாய்களை பற்றி பேசுவீங்க. இங்கே மனுஷ நாய்கள்னு நிறைய சுற்றிட்டு இருக்கு, அதில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்து முதல்ல கட் பண்ணுங்கள்.